ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். என்ன நாவல் பழத்தை காமிக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய சாப்பிடுவோம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் வாசலெல்லாம் விற்பாங்க. இலந்தப்பழம், நெல்லிக்காய், நாவல் பழம் அப்படின்னா முச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தெரியாமலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். சுகாதாரமாக நம்ம சாப்பிட்ணும். இதில் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறது இப்போ தான் தெரியுது. ஜூஸ்லாம் குடிக்கிறது இதில் எவ்வளோ சத்து மிகுந்த ஒரு பழம் அப்படிங்கிறது. விலை எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் ஒரு பழம் தான் நாவல் பழம். இன்றைக்கி இந்த நாவல் பழத்தை பற்றி பார்ப்போம். இது சிசியம் கியூமினி அப்படின்னு அழைக்கக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்ட நாவல் பழம். பசுமை மாறாத வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு மரம்தான். 30 அடி உயரத்தில் வரைக்கும் வளரக்கூடியது. மிர்டேசி தாவரவியல் குடும்பத்தை இது சார்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் இந்தோனேஷியாவிலையும் அதிக அளவில் வளரக்கூடிய பழம் தான் இந்த நாவல் பழம். இந்த நாவல் பழத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கால்சியம் இருக்குது, அதாவது சுண்ணாம்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற தாதுக்கள்லாம் இதில் காணப்படுகிறது. துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு 3 சுவைகளையும் கொண்ட ஒரு பழம். விட்டமின் ஏ இருக்குது. பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார்ச்சத்து இருக்குது. நீர்க்கட்டிகளுக்கெல்லாம் இதுலேருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கல்லீரல், சிறுநீர்ப்பை பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் நமக்கு கிடைக்கிது. இந்த நாவல் பழத்தோடைய விதைகளை நம்ம கழுவிட்டு காய வச்சு அதை பொடி செஞ்சு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் கட்டுப்படுகிறது. சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகளுக்கு நிவாரணம் தருகின்றன. அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த புளிச்ச ஏப்பம்லாம் வரும் இல்லையா, சாப்பிட்டோம்னாக்கா செரிக்காமலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்களுக்கு நாவல் பழத்தில் பிளாக் சால்ட்டு போட்டு இல்லைனாக்கா ஜீரகப்பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அசிடிட்டி பிரச்சனை தீர்ந்துடும். தமனிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து மாரடைப்பை தடுக்கக்கூடியதாக இந்த நாவல் பழம் நமக்கு பயன்படுகிறது. வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவீர்கள். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு போகுது இல்லையா, டிசென்ட்ரி போகுது இல்லையா, அதுக்கு நாவல் பழ ஜூஸு அதோட கொஞ்சோண்டு கல் உப்பு கலந்து சேர்த்து நம்ம குடிக்கலாம். இப்போ இது மாதிரி எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய இந்த நாவல் பழத்தை ஈஸியாக கிடைக்கக்கூடிய சீசனில் தான் கிடைக்கும். அதுவும் ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்கு இல்லையா, அதுக்கு சாமிக்கு படைப்பாங்க. அப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஆன்மீக இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுமே பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அதெல்லாம் முக்கனி வச்சு, மாம்பழம் இதெல்லாம் வச்சு படைப்போம். இந்த ஆடிப்பெருக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும்போது. அதில் இந்த விளாம்பழம், நாவல் பழம், பேரிக்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அப்படி எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான், அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை தான் நம்ம கடவுளுக்கும் வழிபட்டுட்டு நாமளும் சாப்பிட்றோம். அதனால் இது எல்லா இடத்துலையும் விற்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு மரம் தான். நம்ம வீட்லேயும் இருக்குது பின்னால் கொல்லை பக்கம். ஆனால் இன்னும் அது காய்க்க ஆரம்பிக்கல. சின்ன மரம் தான். இப்போ தான் ஒரு 10 அடி வளர்ந்துருக்கு. இது 30 அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வாங்கிட்டு வந்தது தான். எல்லோரும் இதை சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பழம். நம்ம இன்னொரு பதிவில் இன்னொரு மூலிகையை பற்றி நாம் பார்ப்போம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு நம்ம எல்லோரும் பரட்டி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா
நல்லா ஊறிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடும். தொண்டையில் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கரகரப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நம்ம சாப்பிட்லாம்.